ஒரு ஸ்பெஷலாக இந்த கேக், அது ஹோம்மேட் கேக். நம்ம தான் எடிட் பண்ணும்போது நீ வந்து பாட்டு போட்டுக்கோ. ஏன்னா ஹாப்பி வெட்டிங் டே சாங் பாடுற அளவுக்கு என்னோட த்ரோட் இன்னைக்கு ரெடியா இல்லை. நீங்கள் ரொம்ப உண்மையாக பேசுகிறீங்க மாமா. நல்லா இல்லையாடா? கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இல்லையா? கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். உங்களோட அந்த லைஃப்பை வந்து நாங்கள் அப்படியே ரிவைன் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. இன்னைக்கு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறதோட ஒரு ஸ்பெஷலாக இந்த கேக், அது ஹோம்மேட் கேக். சோஃபியா பண்ண கேக், ஹார்ட் ஷேப். ஆமாம், ஹார்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஹார்ட்டை வந்து நம்ம அசிங்கமாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னு வந்துருச்சு. போ நாங்கள் வந்து இன்னைக்கு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இன்னைக்கு கேக் சாப்பிட்டு போகிறோம். வாங்க. எங்கள் கூட சேர்ந்து சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழில் இருக்க உங்களையும் நாங்கள் இந்த கேக் பார்ட்டிக்கு அழைக்கிறோம். ஓகே, வாங்க வெட்டலாம். நம்ம தான் எடிட் பண்ணும்போது நீ வந்து பாட்டு போட்டுக்கோ. ஏன்னா ஹாப்பி வெட்டிங் டே சாங் பாடுற அளவுக்கு என்னோட த்ரோட் இன்னைக்கு ரெடியா இல்லை. ஐயோ, எங்க மாமா உண்மையை சொல்லிட்டாரு. நீங்க ரொம்ப உண்மையாக பேசுறீங்க மாமா. எங்க வெட்டிங் டே சாங் பாடுறதுக்கு வந்து பாட்டு தெரியலையா? நான் டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன் பாப்பா, த்ரோட் சரியில்லை அதனால நாங்கள் பாடலை அப்படின்லாம். அது சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ் ஃபேமிலிக்குள்ளே வந்தாலே அது வந்துரும் போல அப்படி. ஓகே, பட் இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்பெஷல் மாமா வந்து பாட்டு பாடணும்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாடுவாங்க நம்புறேன். பாடுறீங்களா? ட்ரை பண்ணுறேன். பாடுறீங்களா? ட்ரை பண்ணுறேன் என்ன சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நானும் பிடிக்கணும். சார் நீ பிடி. அந்த கை பிடி. ரெண்டு கை. ஓகே. எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இல்லையா? கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அப்போ வேண்டாம், அந்த கேக் ஃபுல்லாகவே நான் அக்கா அப்பா எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுமா? எனக்கு வேணும். உனக்கு வேணும்னா அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லு. சரி, இந்த இது மட்டும் சாப்பிட. அம்மா வெட்டிங் டேக்கா? ஓகே. அப்பா வெட்டிங் டே நீங்கள் சாப்பிட்றியா? அம்மா வெட்டிங் டேயா? செம்மையாக இருக்கு கேக்கு. ஆக்சுவலி இப்படி சுரண்டு திங்கக்கூடாது, இதை கட் பண்ணி தான் சாப்பிட்ணும். சரி சரி, சோறு சாப்பிட்ணும் சாப்பிட்டுருக்கோம் கேட்க. அப்படி தான் சாப்பிடணும். என்ன பண்ணுறது, வேறு யாரும் இல்லை லாக்டவுனில், நம்ம மட்டும் தான் இருக்கோம். இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட் பண்ணிங்க பாருங்க, லேயர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே சுகர் சிரப் ஊற்றணும். இப்படி அதான் இந்த மாதிரி கட் பண்ணி சுகர் சிரப் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. சைடில் இது பண்ணி சுகர் சிரப் போகுது. ஏன்னா இவ்வளோ எங்களால் சாப்பிட முடியாது, அதனால தான் இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள், இது இப்படி கட் பண்ணி டபுள் கேக் ஆயிடுச்சு. இப்போ 2 கேக் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே சுகர் சிரப் ஊற்றி நம்ம இது பண்ணோன்னா சூப்பராக வந்து இந்த கேட்குறேன். என் தங்கத்துக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும், ஃபெரர் வச்சார். அதனால் என் தங்கத்துக்கு அம்மா செஞ்ச கேக்கை காட்டிலும் இதுதான் பிடிச்சிருக்கு. அதனால் தங்கத்துக்கு ஃபெரர் வச்சா. இது மட்டும் ரொம்ப பிடிக்குமே. அம்மா ட்ரை பண்ணி அடுத்து நம்ம வீடியோஸில் வந்து ஃபெரர் வச்சது ரெசிபி பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, எங்களோட அந்த மேரேஜ் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணாங்க. உங்களோட அந்த லைஃப்பை வந்து நாங்கள் அப்படியே ரிவைன் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு அப்படின்னு. எனவே உங்கள் வீடியோ பார்த்ததில் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் ரிவைன் பண்ணி பாருங்கள், நல்ல விஷயங்களை. ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து நம்ம எல்லோரும் அந்த ஒரு பயத்தோடு இருக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை நம்ம அப்படியே ரிவைன் பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு நல்ல டைம் நினைக்கிறேன் நான் கேமரா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய இது நமக்கு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த கேமரா பற்றி பேசி. ஃபியூச்சர் ஃபிலிம் நடிச்சிட்டு வந்தோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நானுமே இப்போ அப்படி தான், நான் நார்மலாகவே ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ சுத்தமாகவே பிஸ்னஸ் இல்லைல்ல, வீட்டில் தானே இருக்கோம். 24 hours ஜாலியாக போகுது. பசங்க கூட விளையாடுறது. மெயினாக குக் பண்ண கற்றுக்கலாம் வேண்டாம், எல்லோரும் குக் பண்ண தெரியும். ஆம்பளைங்க எல்லோரும் குக் பண்ண தெரியும், மறந்துருப்போம். அதை மறுபடியும் இப்போ கற்றுக்குங்க. அவ்வளோதான். ஸோ எங்களோட இந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். கேக்லாம் கட் பண்ணியாச்சு. பாட்டு பாடணும், அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணவங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணவங்க, எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் கால் வந்தது, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு வந்து வெட்டிங் டே, அதாவது May 25 எல்லோரும் அதை பார்த்துட்டு அன்றைக்கி தான் வெட்டிங் டே போல் நினச்சிட்டு எங்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க. ரொம்பவே நன்றி. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. லாக்டவுன் போட்டாங்க, லாக்டவுன் டென்ஷனில் இருக்க வேண்டாம். ஸோ ஸ்டெஃபியும் சாமும் திரும்ப இந்த வீடியோ பார்த்து ஏகப்பட்ட கேள்விகள், சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நானும் மாமாவும் பாட்டு பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். தமிழச்சி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்டனிங் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், சிப்ளிங்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருமே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதில் உள்ள வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா லாக்டவுனில் வந்து நிறைய பேர் எனக்கு பண்ணின கமெண்ட்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். அடிக்கடி என்னோடய ஸ்டேட்டஸில் வந்து 1-2 விஷயங்கள் வந்து அந்த என்னோடய பிளான்ஸ் வாங்கின சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு கஸ்டமர்ஸ் வந்து அனுப்புறதை வைப்பேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் உங்களுக்கு, இந்த பிளான்ட் எப்படி வைக்கலாமா, எப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. அதுக்காக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து மாமாவை பாட்டு பாட வைக்கலான் இருக்கேன். என்ன பாட்டு பாட போகிறீங்க? அது அந்த பாட்டு பாட வைக்கலாமா? ஓகே. ராஜராஜ சோழன் பாட வைக்கலாமா? உனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு பாடிடுவோம். நாளைக்கு அந்த வேறு பாட்டு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லு. அவன் இது புன்னகை மன்னல ஒரு பாட்டு போடுவோம். என்ன பாட்டுன்னு சொல்லு. அப்பதான் இந்த பக்கம் வா, இவன் வந்து உட்காரு அப்பாவோட, அப்பாவோட உட்காரு. அந்த பாட்டா? எது எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்பா கூட எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பாட்டு கேட்டாங்களா, அந்த பாட்டு. எப்போ இவர் ஒர்க் அவுட் பண்ண, அது ஒரு தனி வீடியோவே நான் பண்ணுறேன் பாருங்க. இவன் பண்ண சேட்டையெல்லாம், அதாவது புஷ்அப் பண்ணால் அப்போ ஒரு இது போய் முதல் ஏறி உட்காந்துக்குவான், திரும்ப வந்து பிளாங்க் பண்ணால் அப்போ போய் அது ஏறி உட்காந்துக்குவான், உள்ளே ஓடி போய் உட்காந்துக்குவான். அப்போ வந்து ஒரு சாங் 90s 80s வந்து நம்மளோட காலம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த இளையராஜா அண்ட் அவங்க எஸ்பிபி சாரோட இது மகிமைன்னு சொல்லணும். அவ்வளோ பிடிச்சிருக்கு இவனுக்கு. பாடுங்க, என்ன பாட்டுன்னு தெரியல. புன்னகை மன்னன் இல்லையா? என்ன பாட்டு? என்ன சத்தம் இந்த நேரம். ஓ, என்ன சத்தம் இந்த நேரமா? பாட்டு ஃபுல்லா தெரியாது. நாங்க 90s கிட்ஸுக்கெல்லாம் என்ன சத்தம் இந்த நேரம் பாட்டை வந்து வேற மாதிரி நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். இல்லைங்க, நீங்களும் பண்ணிருக்கீங்க தானே உங்க ஏரியால? பண்ணிருக்கோம். ஆமா, அந்த 90s மெமரி எல்லாம் ஒரு நாளைக்கு கொண்டு வரலாம். ஓகே ஓகே, பாட்டு பாடுறீங்களா? ராஜராஜ சோழன் அதே பாடுறேன். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன்மழை என் ஆவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே, கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு 2 கொள்ளாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்களின்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே,
தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன் நான். பாடு தங்கம். என்னையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன்னா இனியான காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. சூப்பர். சாமுக்கு வந்து 2 பேருமே சூப்பரா பாடுனீங்க. ஓகே, பாட்டு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கழுவி ஊத்திராதீங்க, அப்புறம் பாடவே மாட்டேன். இது என்னோட ஃபேவரட் சாங் கூட. நான் இங்கே தஞ்சாவூரில் நான் தான் ராஜராஜ சோழன், இவர் வந்து ராஜேந்திர சோழன். நீ உனக்கு அங்கே கேரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். மண் மீது சொர்க்கம் வந்து நீ. ஆக்சுவலி இந்த சாங் வந்து மாமாவோட ஃபோனில் வந்து அவருக்கு தெரியாமல் அவருக்கே வந்து நான் வந்து காலர் டியூனை வந்து வச்சு விட்டுட்டேன் நான். எல்லாரும் ஃபோன் பண்ணுறவங்களாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சார் செம்ம சாங் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆமாம், ரொம்ப சூப்பரான சாங்கில். இனி ஒரு வீடியோலையும் மாமா லாக்டவுனில் இருக்கிற வரைக்கும் சீக்கிரம் லாக்டவுன் முடியும் நான் வேண்டிக்கிறேன். நீ பாடுங்க, ஒரு நாளைக்கு சூப்பர் சிங்கரில் ஏற்றிடுவோம். ஆத்தாடி போதும், கரண்டி பிடிச்சி அடுத்து மைக்கு வரையா தாங்காதரா சாமி. ஆமா, எதுக்கு பாட்டு பாடுறதுக்கு தான். அப்புறம் என்ன போய் பிரியங்காவை சைட் அடிக்கிறதுக்கா? பாட்டு பாடுறதுக்கு தான், வேற எதுக்கு? அப்புறம் பார்த்துக்க, அப்பாவை கையில பிடிக்க முடியாதுடி. ஆமா, பயங்கர பிஸி ஆயிரும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வீடியோக்காக இல்லை, நார்மலாகவே இப்படி தான் ஓடிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து. இப்படி ஹாப்பியாக வேறு என்ன பண்ணீங்க பாருங்களேன், ஒரு காக்கா சத்தம் கேட்கலன்னா இதுதான் அமைதியாக இருக்குது. லாக்டவுன்னா செம்ம லாக்டவுன். அனிமல்ஸ் கூட அமைதியாக. நாங்கள் மாடியில் நின்று இப்படி தான் பேசுவோம். அந்த தனுஷ் படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஹலோ யாராவது இருக்கீங்களா, ரொம்ப பயமா இருக்கு. இங்கே யாருமே இல்லைங்க, சத்தியமாக யாருமே இல்லை இங்கே. அப்படியே ஏரியாவே செம்ம காலியாக கிடக்கு. ஏதோ ஒரு ஐலண்டில் கொண்டு போய் விட்டா நம்ம எப்படி இருப்போம் அந்த ஐலண்டில், அது மாதிரி வந்து இப்போ லைட்டாக ஒரு மழை மட்டும் பெஞ்சதுன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், நல்லா பண்ணுங்க, நல்லா இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய் கொளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த அம்மா அப்பாவோட வெட்டிங் டே வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to siblings dream world தமிழ். அது வரைக்கும் பாய். எது வரைக்கும் பாய்? நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய். என்ன டிலானி கஷ்க்கு அப்படி தானே சொல்லுவாங்க.